ஆமாம், பசங்க 2 பேர் இங்கே படிக்கிறாங்க. லஞ்ச் கொடுக்கறதுக்காக வந்திருந்தேன். உள்ள ஃபுல்லாக போலீஸ் எல்லாம் ஃபுல்லாக என்னன்னு கேட்டால் முதல்ல சொல்லலை என்னன்னு சொல்லிட்டு. இன்வெஸ்டிகேஷன் ஏதோ போயிட்டு இருக்கதா சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்தில் சென்று பல பேர்கிட்ட விசாரிக்கிறப்போ இந்த மாதிரி ஏதோ பாம் இருக்கிறதா இமெயில் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சரி என்னன்னு தெரியல, அனுப்பலாம். நாங்கள் பசங்களை கூட்டு போயிடுவோம். அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. என் பையன் படிக்கிறான், லஞ்சு கொடுக்க வந்தேன் நான். என்ன ப்ராப்ளம் தெரியல, ஒரே போலீஸா இருக்கு, பயமா இருக்கு. ஹாஃப் டே விட்டா கூட கூட்டின்னு போயிடுவோம் நாங்கள் வீட்டுக்கு. என்னன்னு தெரியல, சொல்ல மாட்டாங்க எதுவுமே. போனேன் நான் உள்ள, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அலோடு இல்லைன்னா வெளியில வந்துட்டேன். டீச்சர்ஸும் கேட்டேன், எதுவுமே சொல்லல. அவங்க எதுவுமே சொல்லல. ஒன்னும் இல்ல, பையன் சேஃபா இருக்கான், நீங்க போங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா பாம்புன்றாங்க, அதான் பயமா இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு பயமா இருக்குல்ல, பையன் இருக்கான். இல்ல ஹாஃப் டே லீவ் விட்டா அவங்க ப்ராப்ளம் அவங்க பாத்துக்கலாம். எங்க அமிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுவோம். நாங்க இல்ல ஸ்கூல் அதான் போன் மட்டும் வந்தது, ஸ்கூல்ல ஏதோ பாம்பு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உடனே சீக்கிரமா வந்தோம். அதான் இந்த ஸ்கூல்ல யாரோ ஸ்டாஃப் ஒருத்தங்க போன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் போன் பண்ணாரு, அதனால தான் சரி வந்தேன். வெரிஃபிகேஷன்லாம் இல்ல, நாங்களே பார்த்து பசங்களை பார்த்து கூட்டு போக வேண்டியதுதான். எப்படி எங்க போய் வெரிஃபிகேஷன் பண்றது? 8வது படிக்கிறது. இல்ல தண்டார்பேட்டில இருந்து வரோம். ஆமா ஆமா ஆமா, ஈவினிங் தான் ஸ்கூலு. நான் இப்போ போன் வந்துடும், ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன். பசங்களும் சேஃபு தான், ஸ்கூல்ல இருந்தா எல்லாம் கேரண்டி தான். அது ஸ்கூல்ல ப்ராப்ளம் இல்லை. நான் இந்த புரோலியர்கள் இந்த மாதிரி பண்ணவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், சீக்கிரமா எடுக்கணும். இப்போ என்ன மாதிரி நான் பக்கத்தில் இருக்க வந்துடுறேன், திருவத்தூர் லாங்கில் இருக்கோம், இப்படி வரோம். ஓகே சார்.